ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு ராசி என்று சொல்கிற போது குரு அருளும் திரு அருளும் வாழ்நாள் முழுவதும் இயல்பாகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காலபுருஷனுக்கு பாக்கிய வீடு, குருவின் மூல திரிகோண வீடு, குருநாதருக்கு சொந்தமான வீடு, இயல்பாகவே ஒரு குருஸ்தானத்தில் அமர்ந்து நீங்கள் வாழ்வில் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு குருபீடத்தில் இருந்து அனைவருக்கும் உங்களால் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய முடியுமோ செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டீர்கள், யாருக்கும் முதுகிலே குத்த மாட்டீர்கள். முடிந்த வரைக்கும் உங்களாலான எல்லா நன்மைகளையும் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளுக்காக வாழ்நாள் முழுவதும் உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட மேன்மையான பண்புகள் பொருந்திய என்னுடைய நெஞ்சுக்கு நிறைவான இனிமையான தனுசு ராசிக்கார சொந்த பந்தங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல 2025ஆம் ஆண்டு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி சற்று பார்க்கலாம். ராசி ராசிநாதனின் பார்வையில் இருக்கிறது, ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. கடவுளுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குரு பயிற்சியிலிருந்தே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் அங்கே உச்சமடைந்து சூரிய பகவானும் அங்கே அமர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்துல பஞ்சமாதிபதி அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் அங்கே அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அடிப்படையிலான கிரக நிலைகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படையான ஒரு நன்மை, மாறாத விதி. ராசி குருவின் பார்வையில் நேரடியாக சமசப்தம பார்வையில் இருக்கிற போது கடவுளுடைய அருளும் குலதெய்வத்தின் அருளும் இயல்பாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இது புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு நல்லபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் எல்லா இறை அருளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகக்கூடிய அற்புதமான மாதம். வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. தனகாரகன் குருநாதரே நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி பாவம் என்று சொல்வார்கள். அங்கே புகழ், கீர்த்தி, தைரியம், வீரியம், பராக்கிரமம், இசை, எழுத்து, கவிதை, பாட்டு, இது போன்ற அமைப்புகள் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இந்த 3ஆம் இடம் சொல்லும். கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு. புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய பெயர், புகழ், கீர்த்தி, அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி, நல்ல முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அற்புதமான காலம். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாசத்துல காதல் கைகூடி வரும். உங்களுடைய காதல் நல்லபடியாக கல்யாணம் நோக்கி நகர்வதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. காதல் கைகூடி வருவதற்கான அற்புதமான காலம். 7ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். நல்ல வரன் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடலாம். புதிய தொழில் கிளைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருநாதரின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வரிந்து கட்டி கொண்டு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை சனி. தனுசு ராசிக்கு முடிந்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடியவர் தான். 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். யாருடைய யாதகத்துல, பிறந்த யாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறதோ இப்போது அது கூடுதல் யோகமாக வேலை செய்யும். அவருடைய பார்வை ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் வேண்டும். இங்கும் அலைந்து திரிகின்ற இந்த சூழல்ல தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எதுவும் கைமுறை போகாது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருவின் வீட்டில் இருக்கிறார். அதனால எதுவுமே கைமறி போகாது.
அதாவது 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதி புதன் பகவான் நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டுல உச்ச நிலையில் ஆட்சி உச்ச நிலைகளில அங்கே சூரிய பகவானும் திக்பல நிலையில் அமர்ந்திருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, 11ஆம் இடம் இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களுக்கு அற்புதமான இடம். 10ஆம் இடம் சூரிய பகவானுக்கு அற்புதமான இடம். அங்கே வீடு கொடுத்த ஒருவர் உச்சமாகி இருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். உண்மையில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியவில்லை. அற்புதமான கோச்சாரம், அற்புதமாக இருக்கிறது. வாழ்வில் நீங்கள் இப்போது வளரவில்லை என்றால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் வளர முடியாது. அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரிந்து கட்டிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது சோம்பரித்தனமாக பொழுது போகக்கூடாது. நல்ல முயற்சிகளை எல்லாம் எடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரியான இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக உச்சநிலைகளை அடைந்திருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள் எல்லோருமே அட்டகாசமா இருக்கலாமே, அற்புதமாக வளர்ந்திருக்கிறதே. செவ்வாய் நன்றாக வளர்த்திருக்கிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், இது போன்ற அடிப்படையில் சூடான பொருட்கள் விற்பவர்கள், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. செவ்வாயின் துறையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வர காத்திருக்கிறது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் என்று சொல்கிற போது இது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். குறிப்பாக பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியையும் சேர்த்து நீங்கள் வழிபடுகிற போது இந்த புரட்டாசி மாசத்துல அதீதமான நற்பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெற முடியும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆலய வழிபாடுகள் கைமேல் நல்ல பலன்களை தரும். புரட்டாசி மாசத்துல விரதம் இருந்து நல்லபடியாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குகிற போது நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். தொழில் உத்தியோக அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருவதற்கான சூழலை பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாசத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சரியாக இந்த வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த குரு பயிற்சியிலிருந்தே நல்லபடியாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களையும் நாங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு 10% தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சற்று அசௌகரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் 6, 8 போன்ற தசாபுத்திகள் நடக்கிற போது சற்று உற்சாகமான நல்ல பலன்கள் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் அதை அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால ஒரு அடிப்படையில ஒரு 35% நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். 90% நன்மைகளை பெறப்போகிறீர்களா அல்லது வெறும் 35 தானா என்பது உங்களுடைய தசாபுத்திகள் தீர்மானிக்கும். என்ன இருந்தாலும் கோச்சாரத்துல புரட்டாசி மாதம் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பொற்காலமாகவே இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் நல்லபடியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.